வரும் டிசம்பர் மாதத்திற்குள் GSLV Mark 3 உள்ளிட்ட பல்வேறு செயற்கைக்கோள்களை அடுத்தடுத்து விண்ணில் செலுத்த உள்ளதாக தமிழகத்தை சேர்ந்த இஸ்ரோ விஞ்ஞானி சிவன் தெரிவித்தார். இது தொடர்பாக எமது செய்தியாளர் சங்கரன் அவருடன் நடத்திய நேர்காணலை இப்பொழுது பார்க்கலாம். இந்திய விண்வெளி ஆராய்ச்சி கழகம் இன்று ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டா ராக்கெட் ஏவுதளத்தில் இருந்து PSLV ராக்கெட் மூலம் IRNSS என்ற செயற்கைக்கோளை வெற்றிகரமாக விண்ணில் ஏவியுள்ளது. இந்த வெற்றியில் தமிழகத்தைச் சேர்ந்த விஞ்ஞானிகளின் பங்கும் அதிகம் இருக்கிறது என்பது பலருக்கும் தெரியாது. குறிப்பாக கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலைச் சேர்ந்த விஞ்ஞானி திரு சிவன் அவர்களுடைய பங்கு மிகவும் முக்கியமாக உள்ளது. இவர் இந்த இஸ்ரோ திட்டத்தினுடைய இயக்குநராகவும் இருக்கிறார். அவரிடம் தற்போது இது பற்றி கேட்கலாம். சார், இப்போ இன்று விண்ணில் ஏவப்பட்ட ராக்கெட் வெற்றிகரமாக ஏவி இருக்கீங்க. இதை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்னன்னு சொல்லுங்க சார். இந்த ராக்கெட் மேல செலுத்தியது IRNSS இந்த சேட்டலைட் ஆகும். இந்த சேட்டலைட் 7 சேட்டலைட் உண்டு. இது மெயினா குளோபல் பொசிஷனிங் இருக்கு இல்லையா, GPS. அது மாதிரி நம்முடைய நாட்டுக்கு நம்மளாக உருவாக்கிய உள்ள ஒரு சிஸ்டம் ஆகும். இதுல 7 சேட்டலைட் உண்டு. 4 சேட்டலைட் விட்டாச்சு. இன்னைக்கு விட்டது 5வது சேட்டலைட். இன்னும் 2 சேட்டலைட் விட போறோம். அது மார்ச்ல விட போறோம். அப்ப மார்ச்சுக்குள்ள விட்டோம்னாக்கா நமக்கு இண்டிபெண்டன்ட் ஆயிட்டு நமக்கு ஒரு நேவிகேஷன் சிஸ்டம் நமக்கு கிடைச்சிடும். அதோட ஒரு வெற்றியாங்க அது. சார், இது எந்த அளவுக்கு இதனுடைய பயன்கள் பொதுமக்களை போய் சேரும்? இதனுடைய செயல்பாடுகள் என்னென்னவா இருக்கும்? இதனுடைய பலன்கள் எப்போது கிடைக்கும்? இதோடைய செயல்பாடுகள் என்னன்னா, இது முக்கியமான செயல்பாடாகும். இந்த சேட்டலைட் இது நேவிகேஷன் சொல்றது. அதாவது எக்ஸாக்டா நம்ம எங்க இருக்கிறோம், அந்த நம்ம GPS சொல்றோம் இல்லையா, GPS அது US உள்ள சிஸ்டம் ஆகும். அதை கரெக்டா லொகேட் பண்ணி சொல்றது.